கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புத்தாண்டிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை, முதலாவது வார்த்தை ஆயத்தப்படு அப்படின்னு சொன்னார். எப்படிலாம் ஆயத்தப்படணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். இப்போ ரெண்டாவது பாட்டு ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிற வார்த்தையை குறித்து பேசுகிறார். ஆமென். என் மகனே, நீ என் ஜனங்களை எனக்கென்று ஆயத்தப்படுத்து. ஆமென். என்ன சொல்றாரு? என் மகனே, என் மகளே, நீ என் ஜனங்களை, யாருமே பேசலையே, எல்லாருமே பேசணும். எல்லாருமே பேசினாதான் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். என் ஜனங்களை எனக்கென்று ஆயத்தப்படுத்து. எப்படிலாம் என்னெல்லாம் சொல்லி ஆயத்தப்படுத்தணும் பார்க்கலாமா? தைரியமாய் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தப்படுத்து. ஆமென். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆயத்தப்படுத்து. வேதத்தில் பிரியமாய் இருக்கும்படிக்கு அனுதினமும் வேதம் வாசிக்க ஆயத்தப்படுத்து. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்க அவர்களை ஆயத்தப்படுத்து. ஊழியத்தில் வளரும்படி நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தும்படி நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. அந்த வரங்களையும் வல்லமைகளையும் வைத்துக்கொண்டு என் சித்தம் செய்ய நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. ஆமென். மத்தேயு சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துல 15-16 ஆகிய வசனங்களை வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்ல கரங்கள் தட்டலாமா? ஆமென். அப்போ தைரியமாய் போய் சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை அறுவடை செய்ய என்ன நடக்கும்? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ள வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளும் வந்திருக்கிறோம். உண்மைதானே? ஆமென். எசேக்கியேல் 18:4 வாசிமா. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உன்னோட வார்த்தை என்ன தெரியுமா? நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? பரவாயில்ல, அதோட கம்பெனி நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியா? தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்க, பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்க, தகப்பன்மார்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் என்னுடைய அர்த்தம். இன்னொரு வாட்டி வாசிமா அந்த வசனத்தை. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ எல்லா ஆத்மாக்களும், இந்த பூமியில பிறந்த சிறுவர், வாலிபர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாமே. ஆமென். அப்போ எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும். இயேசுவை அறிகிற அறிவில வளரணும். அதுதான் தேவ சித்தம். ஆமென். அப்போ எல்லா ஆத்மாக்களும் மகனுடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும், அம்மாவுடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும், தகப்பனாருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும், மாமா மச்சனுடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும், அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே ரட்சிக்கப்படணும். எல்லாரும் பரலோகத்து பிள்ளைகளா வாழணும். அப்போ ஆத்ம பாரத்தோடு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணி அவர்களுக்காக நம்ம முதல்ல ஆயத்தப்பட்டு பிறகு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆஃப் பண்ணியாச்சு மாமா.
அதை பண்ணி நான் லைட் ஆஃப் பண்ணுறோம். மெசேஜில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. அப்போ எல்லாரும் அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆமென், தாத்தாவாக இருந்தாலும் சரி, எல்லா உறவுகள் என்னென்ன உறவுகள் இருக்குதோ எல்லா ஆத்மாக்களும் கர்த்தருடையது. ஆனால் அந்த ஆத்மாக்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்பா மீன்ஸ் யாரு? ஏசப்பா சொல்கிறாரு. அதை தாண்டி பாவம் செய்தால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஜனங்களுக்கு சொல்லி நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. தைரியமாய் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தப்படுத்து. ஆத்மாக்களை அறுவடை செய்ய ஆயத்தப்படுத்து. வேதத்தில் பிரியமாய் இருக்கும்படிக்கு ஆயத்தப்படுத்து. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்படி அவர்களை ஆயத்தப்படுத்து. ஊழியத்தில் வளரும்படி அவர்களை ஆயத்தப்படுத்து. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படி நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. மொத்தத்தில் என் சித்தம் செய்ய நீ அவர்களை ஆயத்தப்படுத்து சொல்றார். நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். பிறகு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் சொல்ல எங்களை அனுப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்டோம்ல. அப்போ நம்ம சுவிசேஷம் சொல்ல போனோம். அப்படி போகும் பொழுது சத்தியத்தை சொல்லும் பொழுது இப்போ ஏற்கனவே மத்திய இதில் வாசித்த போதில் இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது, சத்தியம் சொல்லும் போது நிச்சயமாகவே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருவாங்க. பாவத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே வருவாங்க. ஆமென். அப்போ நம்ம போய் என்ன சொல்லணும்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிங்கள். ஆமென். ஏசாயா 57 அதில் 15 வாசிமா. ஏசாயா 57 அதில் 15. நித்தியவாசியும் பக்கம் சொல்லுங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை யார? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த இடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ள மகத்துவமும் உன்னதமுமானவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்படி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஆமென், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவிக்க முன் வருகிற பணிந்தவர்களுடைய ஆவியை அவர் உயிர்ப்பிப்பார். நொறுங்கினவர்களுடைய இருதயம் நொறுங்குண்டு, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தனைகள், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து நொறுங்கினவர்கள், இருதயம் நொறுங்குண்டு, எல்லோரும் என்னை கேலி கிண்டல் பரியாசம் பண்ணுகிறார்களே, யாரும் என்னை மதிப்பதில்லையே, என் குடும்பத்தில் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள், அல்லது எனக்கு வேலை இல்லையே, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, அல்லது இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, இருதயம் நொறுங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்ம சொல்லலாம்? ஆமென். இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜெப ஆவியை ஊற்றிடுமே பாடணுமா? வெறும் வார்த்தையா மாத்திரம் இல்லாமல் இது வருகிற நாட்களில் நடைமுறையில் இந்த காரியங்களை செய்யணும். ஏற்கனவே வீடு வீடாக குடும்பமாக ஜெபித்ததை போல
திரும்பவும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் அதுக்கு வாஞ்சியா கர்த்தர் உங்களை வழிநடத்துவார்ன்றது ஜெபம் பண்ணி தெரிந்து கொள்ளுங்க. ஆவியில ஏவப்படுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே நடத்துவாராக. எல்லாரும் ஏவப்படணும், எல்லோரும் அப்படி நடத்தப்படணும். அல்லேலூயா. அப்போ ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல தான் ஏசப்பா என்ன பண்ணுவாரா? வாசம் பண்ணுவார். இதோ கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். சத்தியத்தை சொல்லிட்டோம், அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. சபைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப யாருக்குமே காது இல்லையா? எல்லாருக்குமே காது இருக்குது. காது இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்களா? அதுக்கு செவி கொடுக்குறாங்களா? அதன்படி கிரியை செய்கிறாங்களா? இதுதான் கேள்வி. ஆமென். சரி, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன வசனம் கேட்டுமா? சத்தியத்தை கேட்டுமா? முதல்ல நம்மளை ஆயத்தப்படுத்த சொன்னாரா? ஆயத்தப்பட சொன்னாரா? ஆயத்தப்படுற ஏசப்பான்னு ஜெபிச்சிருக்கிறோமா? இப்போ ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிட்டாரா? ஆயத்தப்படுத்துவோமா? ஒப்பு கொடுப்போமா? அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைகளின்படி உங்கள் சத்தியத்தின்படி இயேசுவே இந்த நேரத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கிற ராஜா, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து நடுங்கி கூனி குறுகி தேவ சமூகத்தில் பயத்துடனும் நடுக்கத்துடனும் சேவிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஏசப்பா, இந்த வார்த்தைகளை எச்சரிப்பின் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. முதலாவது எங்களை ஆயத்தப்படும்படி சொன்னீரே, நீ ஆயத்தப்படு என்று சொன்னீரே தகப்பனே. நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் என்று ஒப்பு கொடுத்தோம். இரண்டாவதாக மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சுவிசேஷம் அறிவித்து சத்தியம் தெரியாத ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை எடுத்து சொல்லி வியாதியஸ்தர்களிடத்தில் நாடி சென்றவர்களுக்காக ஜெபித்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், உன் ஜெபத்தை கேட்கிறவர், உன் நிந்தையை நீக்குகிறவர், உன் அவமானங்களை போக்குகிறவர். நீ அவரை நம்பி வந்தால் அவர் உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை என்று சொல்லி என் தகப்பனே, மற்ற ஜனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.